நண்பர்களுக்கு வணக்கம். MEG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். ஆசிய நாடுகளும் அடிப்படை வாதமும். வங்கதேசத்தில் நடக்கும் சிறுபான்மை இந்துக்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் இந்தியாவிலும் குறிப்பாக மேற்கு வங்கத்திலும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. ஐநா அமைதி படை மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்திருக்கிறார். சிட்டகாங்கில் கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி நடைபெற்ற ஊர்வலத்தின் போது வங்கதேசத்தின் தேசிய கொடிக்கு மேலே காவி கொடியை உயர்த்தி பிடித்ததாக இஸ்கான் அமைப்பை சேர்ந்த சின்மயி கிருஷ்ணதாஸ் என்ற துறவி தேச துரோக வழக்கில் டாக்காவில் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வழக்குரைஞர் சைபுல் இஸ்லாம் கொல்லப்பட்டார். சின்மயி கிருஷ்ணதாஸ் கைதுக்கு பிறகு 3 கோயில்கள் தாக்கப்பட்டுள்ளன. வங்கதேசத்தில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அந்நாட்டில் போராட்டம் வெடித்ததை அடுத்து கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி அவர் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டார். அப்போது அவரது ஆதரவாளர்களுக்கு எதிராக பெருமளவில் தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்ந்தன. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நூற்றுக்கணக்கான கோயில்கள் மீதும் இந்துக்களின் மீதும் இந்துக்களின் வீடுகள் மீதும் தாக்குதல் நடத்தினர். அது முதல் நடத்தப்படும் 2000க்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்களில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கில் இந்து கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. சில கிறிஸ்தவ தேவாலயங்களும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. இதனால் அச்சம் கொண்ட சிறுபான்மையினர் சில இடங்களில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். டாக்கா, சிட்டகாங், ரங்பூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பேரணிகளில் பங்கேற்ற சின்மயி கிருஷ்ணதாஸ் சிறுபான்மையினரின் உரிமைக்காக ஆவேசமாக உரையாற்றினார். அவர் இஸ்கான் அமைப்பை சேர்ந்தவர் என்பதால் இஸ்கான் அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தி வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் அடிப்படைவாதிகள். ஷேக் ஹசீனாவை மீண்டும் பிரதமர் ஆக்கும் வகையில் செயல்படும் இஸ்கான் அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மதராசாக்களின் கூட்டு அமைப்பு நடத்திய பேரணியில் வலியுறுத்தியுள்ளது. பிரதமர் பதவியில் இருந்து அகற்றப்பட்ட பிறகு ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். இது அடிப்படைவாதிகளை ஆத்திரமூட்டியது. அவரை வங்கதேசத்திற்கு திரும்பி அனுப்ப வேண்டும் என்கிற அடிப்படைவாதிகளின் வற்புறுத்தல் காரணமாக வங்கதேச அரசும் கோரிக்கை வைத்திருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாகவே ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா ஆதரவு அளித்து வந்தாலும் இப்போது தஞ்சம் அளித்துள்ளதாலும் இந்திய எதிர்ப்பு அந்த நாட்டில் தீவிரமடைந்துள்ளது. இந்த பின்னணியில் அதானி குழுமத்தின் மின் உற்பத்தி திட்டம் உள்பட இந்திய உதவியுடன் மேற்கொள்ளப்படும் அனைத்து திட்டங்களும் மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. வங்கதேச அரசமைப்பு சட்டத்தில் மத சார்பற்ற என்ற சொல்லை சேர்த்தது தொடர்பான வழக்கில் மக்கள் தொகையில் பெரும்பான்மையினரான முஸ்லிம்களின் உணர்வுகளை சோசியலிசம், மத சார்பற்ற போன்ற சொற்கள் பிரதிபலிக்காததால் அவற்றை நீக்க வேண்டும் என்று அரசின் அட்டர்னி ஜெனரல் முகமது அசாதுஸ் ஜமான் வாதாடியிருப்பது அந்நாட்டு சிறுபான்மை இந்துக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத சார்பற்ற நாடாக ஷேக் ஹசீனாவால் அறிவிக்கப்பட்ட வங்கதேசம் மீண்டும் அடிப்படைவாத இஸ்லாமிய நாடாக மாறுகிறது என்பதன் அறிகுறிதான் இது. தற்போது இந்தியாவில் அரசமைப்பு இயற்றப்பட்ட 75 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி பழைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இரு அவைகளின் சிறப்பு கூட்டு அமர்வு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற்றது. மதசார்பற்ற மற்றும் சோசியலிசம் என்ற வார்த்தைகளை நீக்கிவிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி உரையாற்றினார் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதையும் அதற்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் உள்ளதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே இலங்கை, மியான்மரில் பௌத்த அடிப்படைவாதமும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இஸ்லாமிய அடிப்படைவாதமும் உயர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அடிப்படைவாதம் என்கிற கொள்ளை நோய் தொற்று இந்தியாவிலும் பரவியிருக்குமோ என்ற அச்சம் இயல்பாக உருவாகிறது. நன்றி.